எம்மா 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 பசிக்குதம்மா, எனக்கு சாப்பாடு போடுமா. நான் இன்னைக்கு சமைக்கலடா தங்கம். பக்கத்து வீட்டு தாராவுக்கு வளகப்புனாலும் அங்க போய் சாப்பிட்டு வந்துட்டேன். நீ ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்க, உனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தருவேனா? நான் கேட்பது எல்லாம் உண்மைதானா? நான் சாப்பிட போவது நூடுல்ஸ் தானா? இது 1/2 மணி நேரத்துக்கு மேலாச்சு. 2 minutes நூடுல்ஸ் சொல்லிட்டு உள்ள போனாங்க. என்னதான் பண்றாங்க போய் பாப்போம். என்னடா இது, இப்பதான் அம்மா நூடுல்ஸ் பாக்கெட்டே கட் பண்றாங்க. நமக்கு பசி வேற பயங்கரமா எடுக்குது. சரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். டிவியை போட்டாலும் சாப்பாடு ஐட்டமா வருது. இந்த வயிற்றுக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ என்னோட நிலைமையை பாருங்க. சரி நம்ம வேற சேனலை பார்ப்போம். அட பாவிகளா, இதுல சாக்லேட் ஐஸ்கிரீமா? ஐயோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஐயோ என்னடா அப்போ உனக்கு இன்னைக்குன்னு பார்த்து இப்படி வந்து வச்சிருக்கு. சரி வேற சேனல் பார்ப்போம். அடடடா இதுலயுமா? இதுல வேற நூடுல்ஸ் காமிக்கிறாங்களே, விதவிதமா பண்றாங்க. எங்க அம்மா 2 minutes நூடுல்ஸ்னு சொல்லிட்டு உள்ள போச்சு. அம்மா நீ எங்க தான் போயிட்டு நூடுல்ஸ் செய்ய போனியா, இல்ல வெளியூருக்கு பஸ் ஏறி போய் நூடுல்ஸ் செய்ய போனியா? நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு மேல சின்ன நீ வராம இருக்க. இது 2 minutes நூடுல்ஸ் கிடையாது, 2 hours நூடுல்ஸ். எங்க அம்மா போய் 80 நேரம் ஆயிடுச்சு. அப்ப குட்டி கொஞ்ச நேரம் பொறுத்துக்க முடியாது. ஒரு 2 minutes உன்னால வெயிட் பண்ண முடியல. இந்த வந்துட்டேன். நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு, நீ சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. ஐயா நூடுல்ஸ் வந்துருச்சு. சூப்பர். ஐயான்னு சொல்றதை விட ஐயோ நூடுல்ஸ் ஆயிடுன்னு சொல்ற மாதிரி வச்சுக்கலாமா? என்ன மாதிரி பிரிச்சு வச்சிருக்க? இனிமே நீ ஜென்மத்துக்கு நூடுல்ஸே செய்யாத. நல்லாவே இல்ல. அப்ப குட்டி வாய மூட போறியா இல்லையா? எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்ல உங்களுக்கும் இப்படிதான் நடக்குமா? இவனுக்கு தான் நீங்க பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க சார். நேத்து நான் போன் பண்ணியிருந்தேன்ல. உன் பேரு என்ன தங்கம்? உன் பேரு என்ன சொல்லு? என் பேரு அப்புக்குட்டி. பாட போறேன் பட்டி தொட்டி. என் பேரு அப்புக்குட்டி. பாட்டு கிளாஸ் போகலாமா? ஒரு பாட்டு பாடுறியா? ரம்பம் பம் ஆரம்பம் ரம்பம் பம் பேரின்பம் ரம்பம் பம் ஆரம்பம் எலேட்டு காச்சுக்கனே. சார் பாட்டு எப்படி சார் இருந்துச்சு? பாட்டாடா நீ பாடுனா? ஐயோ காதே சிவடாய் போயிருக்கோம். நிறுத்துடா பேசாம. சா 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 ரி 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 கா 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 மா 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 பா சா ரி கா மா பா தா நீ சா சாரி கா மா பா நீ சா சாரி கா மா பா நீ சா. எப்படி இருந்துச்சு என் பாட்டு சொல்லுங்க? அப்புக்குட்டி இனிமே நீ பாடவே பாடாத, எங்களால கேட்க முடியல. காதுல ரத்தம் தான் வருது. வந்துட்டியாடா செல்லம், எங்க ஒரு பாட்டு பாடுறா அழகு குட்டி. பாட்டு தானமா? இந்த பாடுறேன். சார 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 கே கே சோ சோ பா பா பே கே தா தா தே தா ச ச தா 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 சு சு தா 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 பா. விளையாடுதடா அப்பு, ஒரு நல்ல பாட்டு பாடுறா. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அப்புக்குட்டியின் குரல் அதிசயம். நான் என்ன பாடுனா ஓவியங்கள் அதிசயம். அம்மாவே கேட்டு வச்சு ஒரு பாட்டு பாடினே. என்னென்ன பாட்டு தான் நான் பாட போடனே. அப்புக்குட்டி இனிமே நீ பாட்டே பாடுவேனா? என்னால தலைவலி தாங்க முடியல. அம்மா இப்ப பாருமா, சூப்பரா ஒரு பாட்டு பாடுறேன். நீயே சந்தோஷப்படுவ. உனக்கு மட்டும் பாட்டு பாட போறேன். அந்த பாட்டு இவன் ஒரு காலத்துல யாரைக்கிட்டையும் பாடி காட்டாது. எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா. இந்த பாட்டுக்கு தான் நான் தலைவன் என்றதல்லவா. சங்கீதம் பாடா கேள்வினாலும் அது போதாது. எனக்கு என் மூளைக்குள்ள இருக்கு நிறைய அறிவு இருக்கு. பாட்டு பாட போறேன். அம்மா நீ உட்காந்து கேளு. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? தாய் கிழவிய பார்த்து டேய். அப்போ நிறுத்து. இனிமே நீ பாட்டே பாடாத. உன்னை இனிமே கிளாஸுக்கு நான் அனுப்பவே மாட்டேன். பாட்டு கிளாஸுக்கு போகவே கூடாது. நான் நல்லா பாடுறேன் அம்மாக்கு போடாம. அதனால நான் பாட்டு கிளாஸ் போகலைன்னா என்ன? நான் பாத்ரூம் சிங்கர் ஆகுறேன். எப்படி என்னோட ஐடியா? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? டேய் அப்புக்குட்டி வந்துட்டான்டா. ரொம்ப நேரம் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்ல. அப்புக்குட்டி இல்லடா, அப்பு குண்டு. சொல்லுங்க. குண்டு அப்பு, அப்பு குண்டு, குண்டு அப்பு. டேய் சுல்லா, என்னைய வட கிண்டல் பண்ற? பாடுறா. நான் ஒரே வாரத்துல 10 கிலோ வெயிட்ட கம்மி பண்ணி காமிக்கிறேன். இன்னையில இருந்து டயட் ஃபாலோ பண்றேன். அம்மா எங்கம்மா இருக்கா? என்னடா செல்லம், அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேணும்? இனிமே எனக்கு ஒண்ணுமே வேணாமா. நான் டயட்ல இருந்து உடம்ப கம்மி பண்ண போறேன். தொப்பையை குறைக்க போறேன். இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க எதுவும் பேசாம. என்னோட ஃபீலிங் உங்களுக்கும் புரியல இல்ல? இருங்க, நான் 10 கிலோ வெயிட்ட கம்மி பண்ணணும்னு தான் நீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. குட்டி இன்னைக்குன்னு பார்த்தாடா டயட்ல இருப்ப. இன்னைக்குன்னு பார்த்து உனக்கு பிடிச்சது நான் செஞ்சு வச்சிருக்கேனே, பாக்குறியா? இது என்னன்னு தெரியுதா? சூப்பர் வாசனா. பன்னீர் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ். வாய் ஊறுதே. பேசாம நாளையில இருந்து சொல்லிருக்கலாமோ? டயட்ல இருக்கோம். இன்னைக்கு நமக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா செஞ்சு வச்சிருக்காங்களே, நமக்கு நீ இப்படி எல்லாம் நடக்குது? டே அப்புக்குட்டி, ஒரு வாய் சாப்பிடுவா. ரொம்ப டேஸ்டா செஞ்சு வச்சிருக்கேன்டா, ஒரு வாய் சாப்பிட சொல்லலாம். வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ பசி தாங்க முடியலையே. எப்பமா வருதே இந்த வயிற்ற பட்டினி போட்டுட்டேனே. முதலில் மேலே கைகளை தூக்க வேண்டும், பிறகு கைகளை எடுக்க வேண்டும், பின்பு நங்கு என்று ஓட வேண்டும். ஜம்பிங். அடுத்து ஆரம்பிக்க போறது எக்ஸசைஸ். ஜிங்கிடி உனக்கு. இந்த எக்ஸசைஸ் உனக்கு எதுக்கு? என்னடி இப்படி இழக்குது? நம்மளால எந்திரிக்க முடியலே. இந்த வீர பேச்சு உனக்கு எதுக்கு? அப்புக்குட்டி ஆன்லைன்ல ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டு உனக்கு என்ன ஃபிளேவர் வேணும்னு சொல்லு, நான் போட்டுறேன். அம்மா எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணாம். எனக்குன்னு பார்த்தா இப்படி எல்லாம் நடக்கணும். இன்னைக்குன்னு பார்த்தா அம்மா ஆன்லைன்ல ஐஸ்கிரீம்லாம் ஆர்டர் போடுறாங்க. 1 கிலோ ஐஸ்கிரீம் நீங்க கொண்டு வந்துருங்க. அந்த ஃபேமிலி பேக்கெட்ல அதை மறந்துடாதீங்க. அந்த கோனைஸ்ல அந்த ரோஸ் கலர்ல இருக்குமே ஸ்ட்ராபெரி, அதை வச்சு கொண்டு வந்துருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புக்குட்டி உனக்கு ஓட்ஸ் காய்ச்சி வச்சிருக்கேன். கிச்சன்ல எடுத்து குடிச்சிருச்சலாம்.
ஐயோ வயிறா இது, பசி மேல பசி எடுக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்போ நான் பிரியாணி சாப்பிட போறேன். ஐ டம் டம் ம், 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 ம். ஆஹா சூப்பர் டேஸ்ட். எனக்கு ஒரு டம்ளர் ஓட்ஸும் உனக்கு ஒரு செட்டு பிரியாணியாமா? இருமா, அடுத்து என்னது? என்ன என்ன ஐட்டங்களோ ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கையிலே 1 கிலோ ஐஸ்கிரீம் வயிற்றுக்குள்ள போயிருச்சு. இனிமே டயட்டும் வேணா ஒன்றும் வேணாம், கிண்டல் பண்ண பண்ணிட்டு போங்கடா, நான் அப்படிதான் குண்டா இருப்பேன். என்னோட டயட் மாதிரி தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்களா? அப்பக்குட்டி மஞ்சள் அத்தை ஊர்ல இருந்து வராங்க, நீ சமத்தா இருக்கணும், சேட்டப் பண்ணாம சரியா? காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. மஞ்சளா அத்தை வரப்போறாங்க, எனக்கு ரொம்ப காசு வரப்போகுது. ஐயா மஞ்சளா அத்தை வந்து எனக்கு ரொம்ப காசு கொடுக்க போறாங்களே. ஹோய் ஹோய்யா ஹோய் ஹோய் ஹோய்யா, அத்தை வந்துட்டாங்க, வாங்க அத்தை உள்ள வாங்க. ஐயா அத்தை வந்துட்டாங்க, வாங்க வாங்க வாங்க. அத்தை உங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இங்க இருங்க, உட்காராதீங்க, தொடச்சுக்கிறேன். உட்காருங்க, உள்ள போய் நம்ம உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். ஐயா அத்தைக்கு ஒரு காஃபி. அத்தை கிச்சனுக்கே வந்துட்டீங்களா? என்னடா அப்பு இவ்ளோ பாசமா இருக்க அத்தை மேல? அத்தை என்னத்த என்ன சாப்பிடாம இருக்கீங்க? இந்தாங்க அத்தை, உங்களுக்காக தான் விதவிதமா அம்மா செஞ்சு வச்சாங்க, நான் தான் உங்களுக்கு போட்டுட்டு வருவேன். சாப்பிடுங்க அத்தை, நல்லா இருக்கா? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பிள்ளைய வேலை வாங்காதுன்னு. பாவம் அப்பு குட்டி தான் எனக்கு எல்லா வேலையும் செஞ்சான். அத்தை போகாதீங்க அத்தை, இருங்க அத்தை. என்னத்த நீங்க பாட்டுக்கு போறீங்க? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. கடைசியில காசு கொடுக்காம அத்தை போயிட்டாங்களே. ஐ அத்தை திரும்பி வர்றாங்க, காசு கொடுத்துட்டாங்க. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. அப்பு உனக்கு எதுக்கு இவ்வளவு காசு? கொடு, இதெல்லாம் வச்சு நீ செலவு பண்ண கூடாது, கொண்டா. அம்மாவே எல்லா காசையும் புடுங்கிக்கிட்டாங்க, எனக்கு ஒரு காசு கூட கிடைக்கல. அம்மாவா நினைச்சேன், பாட்டு பாடிச்சேன், கண்ணீர் பாடிச்சேன். தங்கமே தங்கமே, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, இல்ல உங்களுக்கும் இப்படிதான் நடக்குமா? அப்புக்குட்டி எந்திரிடாச்சலாம், நீ கொரட்ட விடுறது ஊரே கேக்குது. தூக்கமா வருதுமா, கொஞ்ச நேரம் விடுங்களேன். ஸ்கூலுக்கு போனோம்னா என்ன இருக்கா இல்லையா? முதல்ல போய் ப்ரெஸ் பண்ணிட்டு வரையா, என்ன சொல்ற? நான் காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்கேன், ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறேன். நீ எவ்வளவு நேரமா ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்ப? இப்ப நீ போய் படிக்க போறியா, என்ன சொல்ற? நான் கத்திக்கிட்டே இருக்கேன், நீ போய் திரும்ப போய் தூங்க போயிட்ட. இப்ப எந்திரிச்சு போய் படிடா. அம்மா ஒரு 5 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா போதும், நான் தூங்கிட்டு வந்து நான் ஹோம்ஒர்க் எழுதுறேன். ஐயோ வயிற்ற கலக்குதே, என்னால வயிறு வலி தாங்க முடியலையே, நான் பாத்ரூம் போகணும். ஆஹா என்ன ஒரு சுகம். பாத்ரூம் போயிட்டு வந்தோன்னதே வயிறு ஃப்ரீயாயிருச்சு. இப்போ உக்காந்து படிப்போம். ஐயோ புக்கை பார்த்த உடனே தூக்கம் வருது. நீ படிச்சது போதும், நீ முதல்ல போய் குளிச்சிட்டு வா. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ஸ்கூல் பஸ் வந்துடும். நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்குது. போட்டு வைத்த லீவு திட்டம் ஓகே கண்மணி, கொஞ்சம் கைய மாட்டி லேட்டு பண்ணா ஓகே கண்மணி. பஸ் வந்துருச்சு, அம்மாவுக்கு டென்ஷன் ஏறி போச்சு, நானும் உலேச கட்டி லேட்டு பண்ணியாச்சு. ஐயோ பிளான் பூரா வேஸ்ட் ஆகி போச்சு. அம்மா லேட் ஆயிடுச்சுலமா, இன்னைக்கு ஸ்கூல் வெளியே போட்டுப்போமா? என் கூட வா, நான் உன்னை வண்டியில கொண்டு போய் விட்டுட்டு வரேன் ஸ்கூலுக்கு. இந்த அம்மாக்கு மட்டும் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி நிறைய வச்சிருக்காங்க, நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி கிளம்புவோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இல்ல உங்களுக்கு இப்படிதான் நடக்குமா? ரக்கிட்ட 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 ஊ ரக்கிட்ட 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 ஊ ரக்கிட்ட 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 ஊ. துணியை பூரா எடுத்து எடுத்து போட போறேன், ஒவ்வொரு துணியாய் போட்டுடுவேன். அச்சோ கரண்ட் போயிடுச்சு, என்ன செய்யறது? ஐயோ கரண்ட் எனக்கு சோதனையா கொடுக்குதே. கரண்ட் போனா என்ன, கையில துணி துவச்சு காய போட்டு வா போ. அரைச்ச மாவ அழப்போமா, தவச்ச துணியே தவப்போமா. இந்த துணிகளின் பளபளப்புக்கு அப்புக்குட்டியின் கை வண்ணமே காரணம். ஐ கரண்ட் வந்துருச்சு, ஐயா சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயோ இப்போ நம்ம அழுகணுமே, கரண்ட் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறமே. கரண்ட் கூட எனக்கு சோதனை மேல சோதனையா கொடுக்குதா? கடவுளே ஆண்டவா என்னை சோதிக்காதீங்க கடவுளே, கொஞ்ச நேரமாதிரி என்னை உட்கார விடுங்க. ஐயோ மழை வந்துருச்சே. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குமா, இல்ல உங்களுக்கும் அப்படிதான் நடக்குமா?